வீடு வாங்கலாமா? வீடுங்கிறது மகாபாக்கியம். வீட்ட கட்டிப்பாரு, கல்யாணத்த பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. 2மே பார்த்தீங்கன்னா, இன்றைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம், புண்ணியம்னு சொல்லலாம். ஏன் இந்த வீட்ட பத்தி மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணிட்டே இருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, வீடும், திருமணமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கிடைக்குமா? அப்படின்னா வணக்கம். ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம். வீட்ட கட்டி பாருங்க, கல்யாணத்த பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். நமக்கு வந்து வீடு பாக்கியம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குமானா, சிலருக்கு மட்டும் தான் அது. இப்ப பார்த்தீங்கன்னா, 60 வயசுல வீடு வாங்குனவங்களும் இருக்கிறாங்க. 40 வயசுல வீடு வாங்குனவங்களும் இருக்கிறாங்க. 25 வயசுல வீடு வாங்குனவங்களும் இருக்கிறாங்க. ஃப்ளாட் மாதிரி வாங்கியிருக்காங்க. குழந்தைகள் படித்து, வேலை செய்து, சுய உழைப்பில அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த வீடு, காரு எல்லாமே சில காலங்கள் அப்படிங்கிறது மட்டுமே அவங்க ஜாதகத்துல அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாரி தான். கல்யாணம் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு 22 வயசுல பாக்கியம்னு சொல்லலாம். 30 வயசுல பாக்கியம்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, 19 வயசுலயே கல்யாணம்ங்கிறது நடந்திருக்கும். அந்த நம்ம சொல்ற மாரி பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, குருபலம் அமைஞ்சதுன்னா திருமணம்ங்கிறது நடந்துரும்னு. இன்னைக்கு திருமணத்துக்கு குருபலம் கிடையாது. ஜாதகத்துல கிரக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா, திருமணத்திற்குண்டான யோகம்ங்கிறது சீக்கிரமாகவே அமையும். ஆனா, அத பெற்றோர்களும், அந்த குழந்தைகளும் தான் தடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாரி வீடு பாக்கியம்ங்கிறது அதுதான். இந்த லோன் கிடைச்சதுன்னா வீடு எடுக்கலாம். சிலருக்கு வந்து லோன் வாங்கி வீடு வாங்குனா எங்க மாட்டிப்போமோ பிரச்சனையில அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே அந்த வீடு கட்டுற நிகழ்வுங்கிறது மாத்தி வைக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, பழைய வீடுங்கிறது நல்லாருக்கும். அதோட அமைப்பு அவங்க ஜாதகத்துல இருக்கும். ஆனா, அவங்க இத விட்டுட்டு புது வீடு, நிலம் வாங்கி கட்டணும், எனக்கு பிடிச்ச மாரி தான் கட்டணும் அப்படிங்கிறதுல நெறைய தேடுதல் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உதாரணமா மேஷ லக்னம் ஒருத்தங்களுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது பழைய வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிலத்த வாங்கணும், நிலத்த வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது உட்கார்ந்திருப்பாங்க. அங்க பிரச்சனைய கொடுக்குமானா, கண்டிப்பாக பிரச்சனைய கொடுக்கும். அந்த வீடு பாக்கியம் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கட்டுன வீடு, பழைய வீடு, யாரோ ஒரு 2, 3 வருஷம் இருந்தது அப்படிங்கிற இருந்த அமைப்புங்கிறதே கொடுக்கும். அத விட்டுட்டு அவங்க வெளியில எங்கேயோ தேடுவாங்க. இது வந்து கிடைக்கிறத வந்து தடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாரி அமைப்பு. சரி, அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு சிம்ம லக்னம், அக்ஷய லக்னமாக போகுது. இவங்களுக்கு பழைய வீடு, ஃப்ளாட் சம்பந்தப்பட்ட வீடு அமைப்பு இருக்குமானா இருக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து மீன லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளாட் வீடுன்னு சொல்லுவோம். கார்னர் சைட் வீடுன்னு சொல்லுவோம். அந்த ரோட்ல முக்கு வீடு அவங்களுடைய வீடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இடமே இல்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அமைப்பு இருக்குமானா, கண்டிப்பாக இருக்கும். அதே மாரி ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னம், அக்ஷய லக்னமாக போகுது. வீடுங்கிறது நல்லாருக்கும். கார்னர் சைட் வீடாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துல ஏதாட்டி ஒரு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடம்ங்கிறது இருக்கும். அந்த சப்தம் கேட்கும். அதனாலேயே அந்த இடம் எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இவங்களுக்குள்ளான அந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்ப வந்து இந்த கடக லக்னம், அக்ஷய லக்னம் போகுதுன்னா, கல்யாண மண்டபம் பக்கத்துல வீடு இருக்கும். எப்ப பாரு கூட்டமா இருக்கும், சத்தம் இருக்கும், பார்க்கிங் ஏரியாலாம் என் வீட்டு பக்கத்துல இருக்கும். அதனால எனக்கு அந்த இடம் வேண்டான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அமையக்கூடிய வீடுங்கிறது பொது ஸ்தலமாக, அதாவது பொது இடமாக அமையக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். திருமணம் நடக்கிறது, அதே மாரி ஒரு கவர்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்கிறது, அந்த மாரி இடமாக ரேஷன் கடை இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாரி இடமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வேற எங்கேயோ தேடுவாங்க. 12 ராசி கட்டங்களில் வீடு வாங்கும்போது எந்த மாரி வீட்டோட அமைப்பு இருக்கும், எந்த மாரி வீடு வாங்குனா இவங்களுக்கு நல்லா இருக்கும், சீக்கிரமாகவே அமையும். இப்ப வந்து விருச்சிக ராசி வீடு வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிரம்மாண்டமான வீடு வாங்கணும்னு நெனைப்பாங்க. அடுக்குமாடி அடுக்கு கட்டடம் போயிண்டே இருக்கணும். ஹைவேஸ்ல நிலம் வாங்கணும். அத வந்து அவங்க பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு அத சேல் பண்ணிட்டு அத வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு பிளான் போடுறதுக்கே இன்னைக்கு முடியல. அவங்க பிளான் பார்த்தீங்கன்னா, பல மடங்கு, பல லட்சம், பல கோடி அப்படிங்கிறது திட்டமிடுதல் இருக்கும். உண்மையிலேயே விருச்சிக லக்னம் யாருக்கு அக்ஷய லக்னமாக போகுதோ, இந்த மாரி எண்ணம் இருக்குதான்னு ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். அதே மாரி ஒருத்தங்களுக்கு வந்து மீன லக்னம் போச்சுன்னு பார்த்தீங்களேன், நல்லாருக்கும். இந்த இயற்கை வெளிச்சத்தோட, இயற்கை வெட்ட வெளியோட வீடுங்கிறது அமையும். நல்லா சுத்தி வர பசுமையாக இருக்கக்கூடிய நிலமாக இருக்கும். வயல் பூமின்னு சொல்லல. ஆனா காத்தோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மனை அமைப்பாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மாரி அமைப்புங்கிறத கொடுக்கும். அதே மாரி ஒருத்தங்களுக்கு வந்து அந்த மேஷ லக்னம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீர்நிலைகளுக்கு பக்கத்துல வீடு. தண்ணி தொட்டி அடையாளமாக இருக்கும். அங்க தண்ணி இருந்தது, வாட்டர் சர்க்குலேஷன் இருந்தது. அங்க ஒரு டிட்ச கூட சொல்லலாம், குளம் சொல்லலாம், ஏரி சொல்லலாம்.
இந்த மாதிரி அடையாளங்கள் சொல்லக்கூடிய இடமாக இருக்கும். அந்த இடங்கள்ல வீடு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சு அதை வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. வீடு யாரெல்லாம் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது? இப்ப அப்பா ஒரு வீடு சொல்றாங்க. அந்த வீடு நான் வாங்கலாமான்னா வீடு வாங்கக்கூடாது. அந்த வீடுங்கிறது உங்களுக்கு பிடிக்காத வீடு. மனதுக்கு பிடிக்காத வீடாக அமையும். அதுல வந்து நெறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி அண்ணா ஒரு வீடு சொன்னா, அந்த வீட்ட நான் போய் வாங்குறேன். கண்டிப்பாக வாங்காதீங்க. அது உங்களுக்கு மன அழுத்தத்தைங்கிறது கொடுக்கும். பிரச்சனைகள் நிறைந்த பூமியாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்க ஒரு வீட முடிவு பண்றீங்க. உங்க ஹஸ்பண்ட்ட குடுங்க, குழந்தைகள்ட்ட குடுங்க. வீட்ட பத்தி தயவுசெய்து நீங்க வீடு முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்க, என் தம்பி ஒரு வீட்ட போய் பாருங்கிறான். அந்த வீட பார்க்கலாமா? பார்க்காதீங்க. தம்பி சொல்லக்கூடியது, அண்ணா சொல்லக்கூடியது, அப்பா சொல்லக்கூடிய வீடுங்கிறது உங்களுக்கு மனை அமைப்புங்கிறது சரியாக அமையாது. உதாரணமாக அதுல வாஸ்து பிரச்சனைங்கிறது இருக்கும். அதுல ஏதோ ஒரு பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்ங்கிறது இருக்கும். அதை தெரியாமர்கள் அவங்க சொல்லி அந்த வீட்ட சில காலங்கள் நம்ம பயன்படுத்த முடியாதபடி இருக்கும். அதாவது ஒரு லோனுக்காக ஒரு பழைய வீடோ, புதிய வீடோ வாங்குறோம். வாங்கிட்டு இந்த மாசம் பால் காய்ச்சி அடுத்த மாசம் அங்க போயிருவோம். லோன கட்ட ஆரம்பிச்சுருவோம். நமக்கு ஒரு தாட் இருக்கும். பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட வாங்கவும் செஞ்சுட்டோம். அதுல போகவும் முடியாது. கடனுக்கு மேல், வட்டிக்கு மேல் அப்படிங்கிறது பெருகிக் கொண்டே போகும். அப்படிங்கிறது தான் உண்மை. இத வந்து நம்ம பார்த்த ஜாதகங்கள்ல தான் சொல்றோம். இவர்கள் மூலமாக வீட்டின் அமைப்புங்கிறது சரியா இருக்காது. அங்க மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இருக்கும். அதே மாரி ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவகத்துல வந்து மாந்தி சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்ல வந்து சல்லிய தோஷம்ங்கிறது இருக்கும். அப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து வீடு வாங்குவது, இல்லன்னா அந்த நிலம் வாங்குவது அப்படிங்கிறது நல்லாருக்கும். ஒரு வயல் நிலமா வாங்குனா கூட, அதுல நீர் வரப்பு எப்படி இருக்கும்னு பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான். கொஞ்சம் கவனித்து வாங்குவதுங்கிறது சிறப்பு. வீட்டு யோகம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குமானா, அவர்கள் ஜாதக அமைப்பின்படி 4ஆம் பாவகம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே வீட்டின் யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. உங்க ஜாதகத்துல தான் தெரியும். உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய காலம் எப்போது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.